வணக்கம். இது கர்நாடகா டூரில் இன்றைக்கி 2வது நாள். ஓகே, மைசூரில் இருக்கக்கூடிய நிமிஷாம்பாள் கோவில் இதுதாங்க. ராஜகோபுரம், நிமிஷாம்பாள் கோபுரம். நிமிஷாம்பாள் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா, உங்களுடைய துயரங்கள் அனைத்தும் ஒரு நிமிஷத்தில் 1 மினிட்டில் இங்கே வந்தால் சுபயமாயிரும். இப்போ அதனால தான் இந்த கோவிலுக்கு பேர் நிமிஷாம்பாள் கோயிலும் வச்சுருக்காங்க. ஓகே, இது உள்ளே போகிறோம். நிமிஷாம்பாள் கோயிலுக்குள்ளே வந்துருக்கோம். தர்சனமாக கொடுத்தாங்க. இங்கே நின்றுட்டுருக்கோம். இது விநாயகர், கன்னிமூல கணபதி. நிமிஷாம்பாள் கோயிலில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு தரிசனம் கிடைத்தது. நிமிஷாம்பாள் கோவிலேருந்து அப்படி தான் வெளியே வர்றோம். வெளியே வந்தோடனே கோவில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக காவிரி ஆறு ஓடிட்டுருக்குங்க. காவிரி ஆறு ஒரு சிறு பகுதியாக, ஒரு உபநதியாக ஓடிக்கொண்டிருக்கும் அழகிய காட்சி. சூப்பராக இருப்பாருங்க. ஒரு படித்துறை, மக்கள் அங்கங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் லொக்கேஷன். ஆற்றுல தண்ணி நல்லா ஓடிட்டுருக்கு. ஆமாம், காவிரி ஆறு அல்லவா. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவிரியில் பாடுவாங்க. ஆடி மாதம் மட்டும்தான் ஏதோ அவங்க தண்ணி திறந்து விட்டால் நமக்கு தண்ணி வரும். அப்படி அதுவும் கிடைக்காது. பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் லொக்கேஷன். நிமிஷாம்பாள் கோவிலுக்கு சைடில் இந்த ஆறு பார்க்கலாம். காவிரி ஆற்றின் ஒரு உப ஆறு, அவ்வளோதான். அகண்ட காவிரின்னு சொல்ல முடியாது. ஒரு சிறிய உபநதியாக, ஒரு கிளையாக பிரிந்து வந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், காவிரி ஆறோட உபநதி ஒன்று போயிட்டுருக்கு. பக்கத்தில் நிமிஷாம்பாள் கோவில். ஓகே, ஆனால் கிடைக்காத காட்சி. அதெல்லாம் கர்நாடகாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஒரு சிறிய காவேரியை பார்க்குறவன்னு பார்த்த உடனே எனக்கு ஒரு பழைய பாடல் நினைவுக்கு வருது. நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய். ஒரு அரச மரம் இருக்கின்றது, சுற்றி வருகிறார்கள். நாகதேவதை, அரச மரத்தில் நாகதேவதை சுற்றி வர்றாங்க. அரச மரத்துக்கு கீழே நாகதேவதைகள். இங்கேருந்து காவிரி ஆற்றில் பாருங்கள். காவிரி ஆறு அழகாக போயிட்டுருக்கு.
நிமிஷாம்பாள் கோவிலில் எங்களுக்கு நல்லதொரு தரிசனம் கிடைத்தது. ஆமாம், இதுதான் நிமிஷாம்பாள் கோவிலுடைய ராஜகோபுரம். நீங்களும் கர்நாடகா வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அவசியம் வந்து இந்த நிமிஷாம்பாளை வணங்கி கோவில் பெற்று செல்வார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.